தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 58%-இலிருந்து 60%-ஆக உயர்த்தி முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்தும் நிதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் முதல்வர் விஜய் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா தரப்பில் இருந்து அழைப்பு வந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் மே மாதத்திற்கான ₹1000 உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் கூறினார். தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்டு வந்த ₹1000 உதவித்தொகை முதல்வர் விஜய் ஆட்சியிலும் வரவு வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் முன்னாள் அமைச்சர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் விற்போர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய் அறிவிப்பின்படி சேலத்தில் சிங்கப்பெண் சிறப்பு படையை மாநகர போலீஸ் கமிஷனர் அனில்குமார் கிரி துவக்கி வைத்தார். தமிழகத்தில் 10 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. உளவுத்துறை டிஜிபியாக இருந்த பாலநாகதேவி IPS சைபர் கிரைம் டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். முதல்வர் விஜய் போட்டியிட்டு ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அரசிதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் இருந்த PS ராமன் ராஜினாமா செய்ததை அடுத்து தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயண் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு ₹10 அதிகமாக வாங்குவதாக புகார்கள் எழுந்த நிலையில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் என்ன மறுசீரமைப்பு மேற்கொள்ளப் போகிறீர்கள்? ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்போது எதுக்கு அவகாசம் என முதல்வர் விஜய்க்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மாதம் ₹2500 என சொல்லிவிட்டு ₹1000 கூட தராமல் இழுத்தடிப்பதுதான் உங்க மாற்றமா? மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகையை 15ஆம் தேதியே வரவு வைக்க வேண்டும் என்று முதல்வர் விஜயை ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சூரியன் இல்லாமல் தமிழகத்தில் எதுவும் நடக்காது. இப்படி ஒரு கட்சிக்கு தெரியாம ஓட்டு போட்டுட்டோம்னு பலர் புலம்புறாங்க. திமுக தோல்விக்கு தலைவர் என்ற முறையில் நானே பொறுப்பேற்கிறேன். MLA-க்களை ரெசார்ட்டுகளில் தங்க வைக்க வேண்டிய பயம் திமுகவுக்கு இல்லை என மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசினார். இது சிறுபான்மையினர்களின் அரசு என்று கூறிக்கொள்வது பெரும்பான்மையினர்களை ஒடுக்கவா முதல்வரே என முதல்வர் விஜய்க்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நெருக்கடி கொடுத்ததால் கேரள முதல்வராக VT சதீசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போது காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் லீக் கட்சியாகிவிட்டது என கேரள முதல்வராக VT சதீசன் தேர்வு செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி பாஜக விமர்சித்துள்ளது. பதவி ஆசைக்காக அதிமுகவுக்கு துரோகம் செய்திருப்பவர்கள் என்னை பற்றி அவதூறு பிரச்சாரம் செய்வது கண்டிக்கத்தக்கது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கட்சியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதால் கழக பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, யாரையும் நீக்க முடியாது என SP வேலுமணி கூறினார். கேரள முதல்வராக VD சதீஷன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற MLA-க்களின் பதவியேற்பு விழா வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க நெட்டப்பாக்கம் MLA ராஜவேலு தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். +1 மற்றும் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் வரும் 18ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேல்நிலை துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. ஒடிசா, மிசோரம், சிக்கிம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் SIR பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் அந்தமானில் தொடங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டில்லியின் நங்லோய் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பஸ்ஸுக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,20,400 ரூபாய்க்கும் 1 கிராம் 15,050 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 315 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியாவில் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டு இருப்பை உறுதி செய்யவும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் சூறைக்காற்றால் 5 மாவட்டங்களில் 89 பேர் பலியாகினர். சூறைக்காற்றால் மரங்கள் வேரோடு சாய்ந்ததாலும் வீடுகள் சுவர்கள் இடிந்து விழுந்ததாலும் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். உலக எரிபொருள் விநியோகத்தை சீராக்க ஹார்முஸ் ஜலசந்தி முழுவதும் திறக்கப்பட வேண்டும் என இரு நாட்டு அதிபர்களும் முன்மொழிந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கருப்பு படத்தின் காலை 9 மணி காட்சிகள் தவிர்க்க முடியாத காரணங்களால் ரத்து செய்யப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. டாஸ்மாக் வருவாய் இழப்பை விட முதல்வர் விஜய்க்கு மக்களின் உயிர்தான் முக்கியம். அரசு ஊழியர்களை முதல்வர் எப்போதும் கைவிட மாட்டார். மூடப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு மாற்று வேலைவாய்ப்பை உறுதி செய்வார் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொன்னார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திராவிடர் கழகத்தின் சார்பில் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் பங்கேற்கிறது என அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அறிவிக்கப்படாத மின்தடை இனி இருக்கக்கூடாது. மின்தடை குறித்து பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாட்டை குறைக்க பிரதமர் மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் காரை தவிர்த்து பைக்கில் பயணம் செய்தார். பிரதமர் மோடியின் வேண்டுகோளை தொடர்ந்து டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தனது வாகன அணிவகுப்பை 60% குறைத்துள்ளார். தற்பொழுதுள்ள 4 வாகனங்களில் 2 பேட்டரி வாகனங்கள் இயக்கப்படுகிறது. ஆரம்ப மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் 40,000 ஒப்பந்த ஊழியர்களுக்கு உடனடியாக ஏப்ரல் மாத சம்பளம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியுள்ளது. அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் சிறுபான்மை நலப்பிரிவு இணை செயலாளருமான ஜவஹர் அலி கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாக புதுக்கோட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தை கைப்பற்றுவதில் இரு அணிகளுக்கு இடையே போட்டி நடைபெற்றது. பதற்றமான சூழல் நிலவியதை அடுத்து கட்சி அலுவலகத்தை போலீசார் பூட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது பாதுகாப்பு வாகனத்தை 50% குறைத்துக் கொண்டார். ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும் ஸ்டாலின் மீது இப்போதும் அதே மரியாதை உண்டு. ஆட்சி அமைக்க முடியாத திமுக முதுகில் காங்கிரஸ் குத்தியதாக கூறுவது பொருத்தமற்றது என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். கொறடா உத்தரவை மீறிய பழனிசாமி உட்பட 22 பேர் மீது கட்சித் தாவல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சிபிஐ இயக்குநருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கிய மத்திய அரசை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் தமிழக காங்கிரஸ் சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாகவே ஆர்டர் செய்திருந்த சோஃபா தான் கட்சி அலுவலகத்திற்கு வந்தது. முதல்வர் விஜய் வருகையால் அல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். அதிமுகவில் இருந்து அனைவரையும் நீக்கியே பழகிவிட்டார் பழனிசாமி. இப்படியே தொடர்ந்தால் ஒருநாள் அவரையே கட்சியில் இருந்து நீக்கி அறிவித்து விடுவார் என்று எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அவதூறு அரசாகவும் அவகாச அரசாகவும் மட்டுமே இந்த தாவேக அரசு செம்மையாக செயலாற்றுகிறது என முன்னாள் அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார். அனைத்து தரப்பு நிர்வாகிகளிடமும் பேசி தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக ஆய்வு நடத்தி 20 நாட்களில் அறிக்கை தர வேண்டும் என மாவட்ட செயலர் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். தேர்தல் தோல்வி குறித்து தொண்டர்கள் கருத்து சொல்வதற்காக தனி இணையதளம் தொடங்கப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். எதிர்பார்க்கும் மாற்றங்கள் குறித்தும் கருத்து சொல்லலாம் என பேசியுள்ளார். திமுகவில் அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். செயல்பட முடியாது என்று நினைப்பவர்கள் தாமாக முன்வந்து விலகிக் கொள்ளலாம் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் கூறினார். கோஷ்டி அரசியலை விட்டுவிடுங்கள் என்றார். எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் சி.வி. சண்முகம் அணியில் உள்ள கோ அரியை எடப்பாடி பழனிசாமி விடுவித்தார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஓபிசி டிஎன்டி பிரிவினரை தனித்து பட்டியலிட வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ தனது நிறுவனத்திலிருந்து சுமார் 4000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நிறுவனத்தின் எதிர்காலத்தை மாற்றியமைக்க இந்த கடினமான முடிவை எடுத்துள்ளதாக சிஸ்கோ விளக்கம் அளித்துள்ளது. கட்சி எடுக்கும் முடிவு அடிப்படையில்தான் கொறடாவை நியமிக்க வேண்டுமென பழனிசாமி தரப்பினரும்
அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு அடிப்படையில் கொறடாவை நியமிக்க வேண்டுமென எஸ்பி வேலுமணி தரப்பினரும் சபாநாயகரை சந்தித்து மனு கொடுத்தனர். அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் என்பதை சட்டப்படி நிரூபித்த பிறகுதான் நாங்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்வோம் என சி.வி. சண்முகம் கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. சட்டசபையில் உதயநிதி மற்றும் தாவேக எம்எல்ஏ முஸ்தபாவின் சனாதனம் குறித்த பேச்சை முதல்வர் விஜய் கண்டிக்காதது அவரது பதவிக்கு அழகல்ல என பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயண் திருப்பதி தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தை நாங்கள் கோவிலாக மதிக்கிறோம். அங்கு கலவரம் செய்யப் போவதாக வரும் தகவல் முற்றிலும் தவறானது என சி.வி. சண்முகம் கூறினார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியலுக்கு கண்டனம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின், பிரேமலதா ஆகியோருக்கு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் நன்றி தெரிவித்துள்ளார். டெல்லியில் திங்கட்கிழமை தோறும் மெட்ரோ திங்கள் தினமாக கடைபிடிக்கப்படும். அன்றைய தினம் அமைச்சர்கள், அதிகாரிகள் வாகனங்களை தவிர்த்து மெட்ரோ ரயிலில் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என முதல்வர் ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். 50% அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய சிக்கிம் முதல்வர் பிரேம்சிங் தமாங்கோலே உத்தரவிட்டுள்ளார். அரசு ஊழியர்கள் ஓராண்டுக்கு வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கவும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை விடுமுறை நாட்களாக அறிவிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். இந்து மதம் ஒரு வாழ்வியல் முறை. ஒரு இந்து தனது ஆன்மீக நம்பிக்கையை நிரூபிப்பதற்காக கட்டாயம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றோ சடங்குகளை பின்பற்ற வேண்டும் என்றோ அவசியமில்லை என சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிப்பது தொடர்பான மறு ஆய்வு மனு விசாரணையில் சுப்ரீம் கோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது. ஈரான் போர் பதற்றம் காரணமாக எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் டெல்லியில் அரசு ஊழியர்கள் வாரத்தில் 2 நாட்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய முதல்வர் ரேகா குப்தா அறிவுறுத்தியுள்ளார். கேரள மாநிலத்தின் புதிய முதல்வர் யார் என்பது குறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. கே.சி. வேணுகோபால், சதீஷன், ரமேஷ் சென்னிதலா ஆகியோருக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. டெல்லி செங்கோட்டையில் கடந்த ஆண்டு நிகழ்த்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக 10 பேர் மீது 7500 பக்க குற்றப்பத்திரிகை பட்டியாலா ஹவுஸ் கோர்ட்டில் என்ஐஏ தாக்கல் செய்துள்ளது. ஓமன் கடற்கரை அருகே இந்திய கொடி ஏந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என கண்டித்துள்ள நம் அரசு கப்பலில் இருந்த அனைத்து இந்திய மாலுமிகளையும் ஓமன் கடலோர காவல்படையினர் பாதுகாப்பாக மீட்டதாக கூறியுள்ளது. திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடந்தது. 3ஆம் தேதி தேர்பவனி நடைபெறவுள்ளது. தஞ்சை பெரிய கோயிலில் பிரதோஷ தினத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு பால், மஞ்சள் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சென்னை ஈசிஆரில் ரஜினியின் ஜெயிலர் 2 படப்பிடிப்பின் போது மின்சாரம் தாக்கி சேலத்தை சேர்ந்த எலக்ட்ரீஷியன் கார்த்திகேயன் உயிரிழந்தார். திருவாரூரில் வீட்டு மனை ஒப்புதல் ரசீது வழங்க 7000 லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சுவாமிநாதன் மற்றும் அவரது உதவியாளர் சுரேஷ்குமாரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து விசாரித்து வருகின்றனர். 2026-27 கல்வியாண்டு தொடங்கும் முன் பள்ளி வளாகம், வகுப்பறைகள், சமையலறை, குடிநீர் தொட்டிகள் உள்ளிட்ட இடங்களை முழுமையாக தூய்மைப்படுத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சையில் நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தாவேக அரசு விவசாய கடன் மற்றும் நகை கடன்களை தள்ளுபடி செய்து புதிய கடன் வழங்க வேண்டும், மேட்டூர் அணை திறப்பதற்கு முன் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி கலெக்டர் பிரியங்காவிடம் கோரிக்கை மனு வழங்கினர். பருவமழை முன்னெச்சரிக்கை மற்றும் மழை பொழிவு காரணமாக வெள்ளியங்கிரி மலையில் நாளை முதல் மலையேற தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட 480 தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை அம்மாவட்ட கலெக்டர் சந்திரகலா ஆய்வு செய்தார். பஸ்களை அதிவேகமாக இயக்கக்கூடாது, குழந்தைகளை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என டிரைவர்களுக்கு அறிவுறுத்தினார். எரிபொருள் மூலம் இயங்கும் வாகனங்களின் பயன்பாட்டை குறைக்க பிரதமர் வேண்டுகோள் விடுத்த நிலையில் மகாராஷ்டிராவில் மாவட்ட போலீஸ் எஸ்பி சைக்கிளில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்றார். அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினை தலை தூக்கி உள்ள சூழலில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஹொசூர் பத்தலப்பள்ளி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே கடல் வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான
1.3 டன் பீடி இலைகளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக செல்வம் என்ற வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நான் இசையமைக்கும் போது எனக்கு எந்த நினைவும் இருக்காது. மன அமைதியை கொண்டு வருவதே இசை. நான் இல்லாவிட்டாலும் என் இசை என்றென்றும் வாழும் என இசைஞானி இளையராஜா கூறினார். தமிழக டாஸ்மாக் கடைகளில் 21 வயதிற்கு உட்பட்டோருக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் ஆதார், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தெலுங்கானாவில் துப்பாக்கி காண்பித்து மிரட்டி நகைக்கடையில் கொள்ளையடித்த பீகாரை சேர்ந்த 3 கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர். நாகை சிக்கல்பத்து கிராமத்தில் மூடப்படாத தண்ணீர் தொட்டியில் விழுந்து 4 வயது சிறுவர்கள் 2 பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடனான பதற்றத்தை தணிக்கவும் தூதரக ரீதியிலான உடன்பாடு ஏற்படவும் சீனா உதவ வேண்டும். நாம் இணைந்து ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறோம் என சீனா சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையிலான பேச்சுவார்த்தை சீன பார்லிமெண்டில் நடைபெற்றது. சென்னை அணி ஆல்ரவுண்டர் ஜெமி ஓவர்டன் காயம் காரணமாக சொந்த நாட்டிற்கு திரும்பியுள்ளார். இதனால் நாளை லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் அவர் பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை ஸ்ருதிஹாசனுக்கு பூனைகள் மீது பாசம் அதிகம். பெண்மணி ஒருவர் தான் வளர்த்த பூனைக்குட்டி ஒன்றை ஸ்ருதியின் தோழியிடம் ஒப்படைத்துள்ளார். அலர்ஜியை காரணம் காட்டி அவர் வளர்க்க முடியாமல் போய்விட்டது. இதை அறிந்த ஸ்ருதி அந்த பூனையை அவரை தத்தெடுத்து அஸ்லன் ஹாசன் என பெயர் சூட்டியுள்ளார். ஹாசன் என்பது ஸ்ருதியின் குடும்ப பெயர். அதை தனது பூனைக்குட்டிக்கும் அவர் சேர்த்துள்ளார். நடிகர் சிவகார்த்திகேயனின் தயாரிப்பு நிறுவனம் முதல் முறையாக வேலும் மயிலும் என்ற பெயரில் சுயாதீன ஆன்மீக இசை ஆல்பத்தை வெளியிட்டுள்ளனர். சிவகார்த்திகேயன் பாடல் வரிகளை எழுத நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்து பாடியுள்ளார். சிவகுமார் முருகேசன் இதை இயக்கியுள்ளார். முருகப்பெருமானின் அருள் மற்றும் தெய்வீக மகத்துவத்தை இசையின் வழியாக வெளிப்படுத்த இப்படி ஒரு ஆல்பத்தை வெளியிட்டுள்ளனர். தெலுங்கில் ஸ்ரீகாந்த் ஒடிலா இயக்கத்தில் நானி நடித்துள்ள பான் இந்தியா படம் தி பாரடைஸ். இதன் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் எடுத்த காட்சிகளில் திருப்தி இல்லாததால் அதை மீண்டும் எடுப்பதாக செய்தி பரவியது. இதை மறுத்துள்ள படக்குழு 100 நாட்களுக்கும் மேலான படப்பிடிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டோம். ஒரு காட்சி கூட மறு படப்பிடிப்பு செய்யவில்லை. திட்டமிட்டபடி அதன் பணிகள் சரியான பாதையில் நடக்கிறது. தவறான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம். ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகும் என்றனர். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா நடித்துள்ள கருப்பு படம் இன்று வெளியாக வேண்டியது. ஆனால் இப்பட தயாரிப்பாளருக்கு முந்தைய படங்கள் தயாரிப்பு விநியோகத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் ரிலீஸ் ஆவதில் சிக்கல் நீடிக்கிறது. இதை தீர்த்து வைக்க நடிகர் சூர்யாவே களத்தில் இறங்கியுள்ளார். இன்று மாலைக்குள் பிரச்சனை முடியும், நாளை படம் வெளியாகும் என்கிறார்கள். இதனிடையே இந்த படம் இன்று வெளியாகாமல் போனதற்காக ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளார் ஆர்ஜே பாலாஜி. அட்லியின் ராக்கா படத்தில் நடித்து வரும் அல்லு அர்ஜுன் அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தில் நடிக்கப் போகிறார். இதன் ஆரம்பகட்ட பணிகள் நடக்கின்றன. அனிருத் இசையமைக்கிறார். இதில் நாயகியாக நடிக்க பூஜா ஹெக்டேவை ஒப்பந்தம் செய்துள்ளனர். இவர் ஏற்கனவே அல்லு அர்ஜுனின் சில படங்களில் நாயகியாக நடித்துள்ளார். நடிகர் அருள்நிதி அஜய் ஞானமுத்து கூட்டணியில் ரொமான்டிக் காலனி 3 உருவாகியுள்ளது. பிரியா பவானி சங்கர், குரு சோமசுந்தரம் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஜூன் 24 ரிலீஸ் ஆகிறது. அஜய் கூறுகையில் வெறும் ஹாரர் த்ரில்லராக இல்லாமல் கேரக்டர்களின் எமோஷனலும் புதிய கருவை கொண்டு தயாராகிறது. ரொமான்டிக் காலனியின் கதை 6 பாகங்கள் வரை இருக்கிறது என்றார்.